ஒரு மன்னர் நடக்கக்கூடிய போர்ல வென்று ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, ஆட்சியை நல்லபடியா செய்யறதுக்கு எல்லா மன்னர்கள் கூடவுமே சாணக்கியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த சாணக்கியரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போர்ல எந்த மாதிரியான யூகத்தை நம்ம பயன்படுத்தலாம், யாரை எப்படி வீழ்த்தலாம், மக்களை எப்படி கவரலாம் அப்படின்ற மாதிரி பல திட்டங்கள் போடுறதும் யூகங்களை வகுக்கிறதும் தான் ஒரு சாணக்கியரோட முக்கியமான வேலைன்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னைக்கு இந்தியா முழுவதும் மோடின்ற அலை இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு அமித்ஷா அப்படின்ற பூகம்பத்துடைய தாக்கம் தான் மிக முக்கிய காரணம்னே சொல்லலாம். இவரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தளபதின்னு சொல்றதா, இல்ல நவீன சாணக்கியர்னு சொல்றதா, இல்ல இந்தியாவுடைய இரும்பு மனிதர்னு சொல்றதா, இல்ல தாமரை தலைவன் சொல்றதா, இப்படி பல பெயர்கள் அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு இந்த இந்தியாக்காகவும் சரி, பிஜேபிக்காகவும் சரி, ஏன் பிரதமர் மோடி அவர்களுக்காகவும் சரி, இந்திய மக்களுக்காகவும் சரி பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இந்தியா இருக்கும்போது அதை மீட்டு கொண்டு வரதுக்கு இவருடைய யுக்தின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவுடைய இரும்பு மனிதர் திரு அமித்ஷா அவர்களுடைய சாதனைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. அமித்ஷா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அவர் வகுத்த யூகங்களும் அவரை பிரதமர் மோடி அவர்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் அரசியல்ல வெற்றி பெறதுக்கு உதவினாரு அப்படின்ற விஷயங்கள் தான் முதல்ல ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி இந்த அமித்ஷான்ற பூகம்பம் எங்க பிறந்தது, எப்படி வளர்ந்தது, எப்படி அவர் RSS குள்ள வந்தாரு, பிஜேபி குள்ள ஜாயின் பண்ணாரு, இன்னைக்கு பிஜேபியுடைய வளர்ச்சின்றது உலகம் போற்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு அமித்ஷா அவர்களுடைய பங்குன்றது மிக முக்கியமான பங்குன்னே சொல்லலாம். மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மும்பைல 1964 நவம்பர் 22 அன்னைக்கு தான் அமித்ஷா அவர்கள் பிறக்கிறாரு. அவர் பிறக்கும் பொழுதே அவருடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னா PVC பைப் தயார் பண்ற கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. சோ அவங்க அப்பா பிசினஸ்மேன் அப்படின்றதால இளம் வயதிலேயே அமித்ஷா அவர்களுக்கும் பிசினஸ் உடைய தாக்கம் அப்படின்றது இருந்திருக்கு. இவருமே ரொம்ப ஆர்வமா பிசினஸ்ல ஈடுபட்டிருக்காரு. இவரை படிக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா RSS உடைய ஸ்டூடெண்ட் விங் இருக்கு பாத்தீங்களா, ABVP அமைப்புலயுமே ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா அந்த அமைப்பினுடைய தலைமை பதவியை வகிக்கிற அளவுக்கு அமித்ஷா அவர்களுடைய திறன்ன்றது இருந்திருக்கு. சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் BSc பயோகெமிஸ்ட்ரி படிச்சு முடிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு ஒரு வங்கியில ஊழியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அந்த இளம் வயதிலேயே பணம் அதிகமா புழுங்கக்கூடிய நிறுவனங்களையும் வேலை பார்த்திருக்காரு. இப்படியே இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஓகேங்க, அமித்ஷா அவர்களை பத்தி சொல்லிட்டீங்க. அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் உயிர் தோழன்னு சொல்றீங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தித்த கதை எப்படி அப்படின்னா 1982ல RSS உடைய மீட்டிங் ஒன்று நடக்குது. அங்கதான் அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் முதல் முறையா சந்திக்கிறாங்க. லைக் இன்னைக்கு தளபதி படத்துல வரக்கூடிய மம்முட்டி ரஜினி எப்படி இருந்தாங்களோ அதை விட ஒரு படி மேல இவங்களுடைய நட்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த முதல் சந்திப்பிலேயே ரெண்டு பேரும் நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க, நல்ல நண்பர்களாகவும் ஆகிறாங்க. அந்த டைம்ல பிரதமர் மோடி அவர்கள் RSS உடைய இளைஞர் அணி பொறுப்பாளராகவும் இருந்திருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1986ல RSSல இருந்து பிஜேபிக்குள்ள அமித்ஷா அவர்களுடைய பயணம்ன்றது அப்பதான் தொடங்குது. ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய பணின்றது ரொம்ப வேகமா இருக்கு. அவரால் எங்க என்ன வேலை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே, இப்ப ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா எல்லா வேலையும் இந்த மனுஷன் இழுத்து போட்டு செய்வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஜேபிக்காக என்னென்ன பணி இருக்கோ எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நபரா தான் அமித்ஷா அவர்கள் இருந்திருக்காரு. இப்படி இவர் கடுமையா உழைக்கிறத பார்த்து பிஜேபியுடைய தலைமை என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, இவரு நம்ம கட்சிக்காக அரும்பாடுபட்டு உழைக்கிறாரு, இவரை இப்படியே விட்டுடக்கூடாது, இவரை எந்த விதத்துல பயன்படுத்திக்க முடியுமோ அந்த விதத்துல பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதை தொடர்ந்து 1991ல காந்தி நகர் தொகுதியில நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல LK அத்வானி நிக்கிறாரு பிஜேபி சார்பா. அவருக்காக முதல் முறையா பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் குறிப்பிட்ட மக்களை மட்டுமே டார்கெட் பண்ற மாதிரி இருக்காது. இப்போ சில கட்சிகள்லாம் நமக்கான ஓட் பேங்க் இவங்க தான், இவங்களை டார்கெட் பண்ணா அவங்க ஓட்டு வாங்கல நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் எல்லா மக்களும் எனக்கு ஓட்டு போடணும், ஏன் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் போடணும், எல்லாருமே என்னுடைய மக்கள், எல்லாரும் நான் டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாருக்குமான பிரச்சாரத்தை முன்வைப்பாரு. அப்படி அவர் பிரச்சாரம் பண்றதால 1991ல காந்தி நகர் தொகுதியில LK அத்வானி வெற்றியும் பெறாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சார பயணம் இன்னைக்கு வரைக்குமே பிஜேபி எந்த மாநிலங்கள்ல எந்தெந்த தொகுதியில ரொம்பவும் பின்தங்கிய நிலைமையில இருக்காங்களோ அங்கெல்லாம் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் பண்ணா அந்த தேர்தல்ல கண்டிப்பா வெற்றி அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து 1995ல
கேஷுபாய் பட்டேலுக்காக குஜராத்ல பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரு. அதாவது குஜராத்ல வந்து ஏற்கனவே காங்கிரஸ் அப்படின்றது வேரூன்றி இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய கட்சியுடைய இமேஜை உடைக்கணும் அப்படின்னா அவங்க சேர்த்து வச்சிருந்த பழைய இமேஜை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும், இவங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு யுக்தியை கையில் எடுக்கிறாரு. அப்பதான் அமித்ஷா, நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டணி ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க. ஸோ இவங்க குஜராத்துடைய மூளை முடுக்கெல்லாம் அவங்களுடைய பிரச்சார பயணத்தைன்றது தொடங்குறாங்க. அதனுடைய வெற்றியா வந்து கேஷுபாய் பட்டேல் அந்த தேர்தலில் வெற்றியும் பெறாரு. இப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் எப்பங்க அரசியலுக்கு வந்தாரு, அவர் எப்போ அரசியல்ல நின்று ஜெயிச்சாரு அப்படின்னா 1997 குஜராத்ல பை எலெக்ஷன் வருது. அதுல முதல் முறையா சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறாரு, நின்று வெற்றியும் பெறாரு. அதை தொடர்ந்து 1998, 2002, 2007 இப்படி அடுத்தடுத்த தேர்தலில் எம்எல்ஏவா நிக்கிறாரு, நின்று அதிக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற சாதனை திரு அமித்ஷா அவர்களை தான் சேரும். இப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது 2001 கேஷுபாய் பட்டேலோட நிர்வாகத்து மேல பெரிய குற்றச்சாட்டு வருது. அதனால பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை குஜராத்துடைய சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்துறாங்க. 2002 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பிரதமர் மோடி அவர்கள் ஜெயிச்சு குஜராத்துடைய முதலமைச்சர் ஆகிறாரு. அதை தொடர்ந்து அமித்ஷா அவர்களும் தேர்தலில் நின்று வெற்றியும் பெறாரு. மோடி அவர்கள் முதலமைச்சரான பிறகு அமித்ஷா அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் கிடைக்குது. அதாவது இந்தியாவிலேயே இளம் வயதுல அமைச்சரான பெருமை அமித்ஷா அவர்களை தான் சாரும். அதுவும் உள்துறை, சட்டம், நீதி, எல்லை பாதுகாப்பு, சிறை இது போன்ற 13 துறைகளை அமித்ஷா அவர்கள் அமைச்சரா இருந்திருக்காரு. லைக் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 13 துறைகளையும் ஒருத்தரே பாத்துக்கணும்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் டிசைட் பண்ணி அந்த பதவியை கொடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அமித்ஷா அவர்கள் செய்த சாதனை எவ்வளவு இருந்திருக்கும், அதுக்காக அவர் உழைத்த உழைப்புன்றது எவ்வளவு இருந்திருக்கும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் 13 துறையுமே பார்த்து பாருப்பா அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் ஒரு முதலமைச்சருக்கு வருது அப்படின்னா அதுக்கு அமித்ஷா அவர்கள் செய்த சாதனை தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கும் பொழுது 2010 அமித்ஷா அவர்கள் மேல ஒரு என்கவுண்டர் வழக்கு வருது. என்கவுண்டர் வழக்கு வரதால இவர் என்ன பண்றாரு, உடனடியா பதவி விலகிறாரு. குஜராத்ல பிஜேபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு அமித்ஷா அவர்களுடைய பங்குன்றது மிக முக்கியமான பங்குனே சொல்லலாம். அப்படிப்பட்ட குஜராத்தை விட்டு வெளியேறாரு. வெளியேறினவரு முடங்கி உட்காந்துடாம டெல்லிக்கு போறாரு. டெல்லியில பிஜேபியை எந்த அளவுல ஸ்ட்ராங் பண்ண முடியும், அதாவது எந்தெந்த ஸ்டேட்லலாம் பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த ஸ்டேட்லலாம் பிஜேபியை ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. மேற்கொண்டதோடு மட்டும் இல்லாம பிஜேபியை கொஞ்சம் கொஞ்சமா வலுப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. 2 வருடம் கழிச்சு அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அமித்ஷா அவர்கள் பிஜேபியை எந்த விதத்துலலாம் வலுப்படுத்த முடியுமோ அதை மட்டும் தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. 2014 இது வரைக்கும் நான் முதலமைச்சரா இருந்தது போதும், இப்போ நான் பிரதமர் கேண்டிடேட்டா ஆகணும், பிரதமர் ஆகிறதா என்னுடைய ஆசை அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதும் மோடி அவர்களை பிரதமராக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாத்தையுமே அமித்ஷா அவர்கள் பண்றாரு. அதாவது உத்தரப்பிரதேசத்துல நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா ஈஸியா பிரதமர் ஆயிடலாம் அப்படின்றதால உத்தரப்பிரதேசத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர் அமித்ஷா அவரு பிஜேபியுடைய உத்தரப்பிரதேச பொதுச் செயலாளராக ஆகிறாரு. உத்தரப்பிரதேசம் பிஜேபியுடைய கோட்டையா ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கு படிப்படியா செல்வாக்கு இழந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்களாலேயே அதை மீட்டு கொண்டு வர முடியல. இவரோ குஜராத்காரு, இங்க வந்து அவர் என்னங்க பண்ணிட போறாரு, ராஜ்நாத் சிங் அவருடைய சொந்த தொகுதி தான் ஊபி, அவராலேயே எதுவும் பண்ண முடியல, இவர் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல நடந்த மக்களவை தேர்தல 71 தொகுதியில பிஜேபி வின் பண்ணுது. பிரதமர் மோடி அவர்கள் 2014 பிஎம் ஆகிறதுக்கு அதுதான் மிக முக்கியமான காரணம் சொல்லலாம். மத்த மாநிலத்தை விட உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த அளவுக்கு அங்க யாதவர்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, பட்டேலின மக்கள் இருப்பாங்க. அங்க 3 கட்சிகள் மிக வலுவா இருக்கும். ஒன்னு பகுஜன் சமாஜ் கட்சி, மாயாவதி அவர்கள் தான் அதோடைய தலைவியா இருக்காங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட ஓட்டுகள் குறிப்பிட்ட சமூகத்தில இருந்து போய்கிட்டே தான் இருக்கும், அதை நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சவரு ஏன் இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன் யாதவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, எல்லாரையும் நமக்கு ஓட்டு போட வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கிராமமா போய் கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவர்களை மீட் பண்ணி பிஜேபியை பத்தியும் மோடி அவர்களை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி எல்லாருமே மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு அந்த தேர்தல் களத்தை மாத்தினது அமித்ஷா அவர்கள் தான். பிரதமர் மோடி அவர்கள் 2002 தேர்தலில் சிஎம் ஆகும் பொழுதே 13 துறைக்கு அமித்ஷா அவர்களை அமைச்சராக்குறாரு. இப்போ 2014 பிரதமர் ஆயிட்டாரு. அப்போ இவருக்கான துறை என்னவா இருக்கும், இவர் எந்த துறைக்கு அமைச்சரா இருப்பாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்குது. எந்த துறைக்கும் அமைச்சராகல. அதுக்கு மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு துறையை கொடுத்து அமைச்சராக்கி அவரை நான் முடக்க விரும்பல, பிஜேபியுடைய தலைவரா அவரை 2014 நியமிக்கிறாங்க. பிஜேபியில இன்னைக்கு இத்தனை
கோடி தொண்டர்களும் உறுப்பினர்களும் இருக்காங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தலைமை வகித்தது ஒரு முக்கியமான காரணம். 2014 10 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பிஜேபிக்குள்ள சேர்க்கிறாரு. அந்த சிறப்பும் அவரை மட்டும்தான் சாரும். இவர் தலைவரா இருக்கிற அந்த காலகட்டத்துல எங்கெல்லாம் பிஜேபி ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கோ எல்லாத்தையும் தேடி தேடி ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா டெல்லியிலையும் பீகார்லயும் பிஜேபி தோத்துருக்கு. இத்தனை மாநிலங்களை நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம், டெல்லியிலையும் பீகார்லயும் தோத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது டெல்லியில கிரண்பேடி அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்துறாங்க. அது பிஜேபியில இருக்கக்கூடிய சில தொண்டர்களுக்கே பிடிக்கல. அப்புறம் எப்படி மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. எப்படி சில தலைவர்கள் எல்லாரும் தான் செய்த சாதனை மட்டுமே பெருமையா பேசுவாங்களோ, ஆனா இவரு தான் செய்த தவறையும் பேசி அந்த தவறு அடுத்தது நடக்காம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சிறப்பா செய்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரா இருக்காரு. இத்தனை ஆண்டுகள் நீண்ட நாள் உள்துறை அமைச்சரா இருந்த சிறப்பு அமித்ஷா அவர்கள் தான் சாரும். அதுவும் இவரு உள்துறை அமைச்சரான பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. ஆனா அத்தனையுமே அசால்ட்டா கையாண்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிதான் அமித்ஷா அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தது, மோடி அவர்களை சந்திச்சது, இன்னைக்கு 2 பேரும் பிரியா நட்பா இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் இது ஒண்ணுதான் முக்கிய காரணம். இவர் செய்த இத்தனை சாதனையால மட்டும்தான் இவரை மோடியுடைய தளபதின்னு சொல்றாங்க, நவீன சாணக்கியர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய இரும்பு மனிதர், தாமரை தலைவன், இந்த மாதிரி பல பெயர்களை பெறதுக்கு அமித்ஷா அவர்கள் கடுமையா உழைச்சிருக்காரு. இன்னைக்கு பிஜேபி உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட முதல் கட்சி அப்படின்னா அது பிஜேபி தான். அந்த அத்தனை பெருமைகளுக்கும் அமித்ஷா அவர்கள் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி வேற எந்த தலைவர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.